வணக்கம். பிக் பாஸ் உடைய புதிய ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு ஏகப்பட்ட பேர் பல கேள்விகளை வந்து வச்சிருந்தாங்க. கமல் சாருடைய லெகசியை வந்து விஜய் சேதுபதி எப்படி வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியான விஷயமா, கமல் சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, விஜய் சேதுபதியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான சஜஷன் சொல்லுவாங்க. அந்த எல்லா சஜஷனையுமே சேர்த்து ஒரு ப்ரோமோ வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ போட்டால் காப்பிரைட் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறனால இந்த வீடியோ போடல. நீங்கள் வந்து ட்விட்டர்லையோ இல்லை வந்து யூடியூப்ல போய் தேடிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான வீடியோ கிடைக்கும். இந்த விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க ரோட்டில் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஜிம்மில் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஷூட்டிங்கில் இருக்கட்டும், மேக்கப் போடுற இடம், இது எல்லா இடங்கள்லையும் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சஜஷன் சொல்கிறாங்க. எப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, அதாவது வீக்கெண்டில் மட்டும் நல்லவங்க நடிப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, எது பொய் எது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காய்கறி கடைக்காரம்மா சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காய்கறியில் எப்படி நல்லது கெட்டது நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நல்லவங்க கெட்டவங்களாம் பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லா விஷயங்களும் முடிஞ்ச பிறகு விஜய் சேதுபதி வந்து எல்லாத்துட்டையும் வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி என்னென்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியில் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து பிக் பாஸ்லேருந்து ஒரு வித்தியாசப்பரமான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எந்த அளவு நெருக்கமாக வருமோ அந்த அளவு நெருக்கமாக இந்த பிக் பாஸை கொண்டு வரேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்போது இது வரைக்கும் நடந்த 7 பிக் பாஸில் முதல் பிக் பாஸ் மட்டும்தான் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக நெருக்கமாக போச்சு. ஏன்னா அதோடைய ப்ரொமோஷன் லெவலே வேறு. அந்த பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. அந்த முதல் பிக் பாஸ்ல இருந்தவங்க தான் பெரிய அளவுக்கு சாதிச்சாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து புதுசாக லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கான பில்டப் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மனநிலைக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு போவாங்க. மக்கள் யாரை வந்து பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பெருசாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இப்போ கமல் சார் வெளியே போன பிறகு இப்போ பழைய வைபை வந்து கொண்டு வரணும். இப்போ முதல் பிக் பாஸ் மாதிரி தான் இது கணக்கு கிட்டத்தட்ட. ஸோ அப்போ விஜய் சேதுபதியை வச்சு எந்த மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து பில்டப் பண்ணலாம், இவர் வந்து பழைய ஹோஸ்ட்டோட இந்த ஹோஸ்ட் வந்து பர்ஃபெக்டான ஹோஸ்ட் அப்படின்னு எப்படி மக்களை நம்ப வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜியே உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தான் கண்டென்ட்டே உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் விஜய் சேதுபதிக்கு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இடம் தான். அவர் சொல்லுகின்ற துணியாக இருக்கட்டும், இந்த ஒரு கண்டிஷனை வச்சு தான் அவர் உள்ளே வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பிக் பாஸ் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் அவர் உள்ளே வந்திருக்கதா சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி, அதாவது பிக் பாஸ் வந்து நடத்திட்டு இருக்கிற கம்பெனிஸ் வந்து அந்த ப்ரோக்ராமை தாண்டி எந்தளவுக்கு பர்மிஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க, எந்தளவுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வார இறுதியிலுமே விஜய் சேதுபதி கேள்வி கேட்குற அந்த இது இருக்குல்ல, மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கமல் சார் தன்னுடைய வயதை வந்து ஒரு காரணமாக வைத்து சில விஷயங்கள் இப்போ சொல்லக்கூடாது, ரொம்ப ஹார்ஷாக சொல்லக்கூடாதுன்னு சில விஷயங்களை வந்து யோசிக்கலாம். விஜய் சேதுபதிக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஒவ்வொருத்தங்களையும் கேள்வி கேட்கறதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான இம்பாக்ட் உருவாக்கும். இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வு உண்டாக்கும். அதாவது பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 50 லட்சம் பேர் வந்து சாலிடாக பார்ப்பாங்க, ரெகுலராக பார்க்குறவங்க. அந்த 50 லட்சம் பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து காத்துட்டு அதை மாற்றுக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது அவர் எப்படி வந்து ஹோல்டு பண்ண போகிறார் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்துச்சு. நம்ம முதல் ஒரு 10 எபிசோடையும் ஒரு முதல் மாதம் மட்டும் ஒரு 4 வாரம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வீக்கெண்டில் என்ன மாதிரி வந்து தாட் ப்ராசஸில் பேசுகிறாரு, எந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிட்டோம்னா பயங்கரமாக வந்து யோசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சரியான ஹோஸ்டாக இருக்க முயற்சி பண்ணுவார். ஏன்னா வந்து ஹிந்தியில் சல்மான் கான் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய வந்து ரீச் ஆச்சு. சல்மான் கான் தான் இது வரைக்கும் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அதே அளவுக்கு அவர் வந்து எல்லா கான்ட்ரவர்சியும் அவர் ஹேண்டில் பண்ணுவார். ஹிந்தி பிக் பாஸ்க்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எதுக்கு சண்டை போடுவாங்கன்னு தெரியாது. பயங்கரமான ஆட்கள், ரொம்ப வித்தியாசமான ஆட்கள்லாம் கொண்டு வருவாங்க. பிக் பாஸுக்குள்ளே இருக்கிறவங்க கூட அங்கே ஆர்டிஸ்ட்டாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது நடக்காது. ஆனால் பிக் பாஸுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த 100 நாட்களுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய பேரும் முகமும் அவங்களுடைய ப்ரொஃபஷனும் வந்து பார்த்திங்கன்னா பரிச்சயமாயிரும். அது தெரிஞ்ச பிறகு அந்த பேரையும் புகழையும் அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது, நெகட்டிவாக ஒரு விசிபிலிட்டி கிடைக்குதுன்னா அந்த நெகட்டிவிட்டி வச்சு எப்படி வெளியே சம்பாதிச்சுக்கிறாங்க, அதே மாதிரி பாசிட்டிவாக ஒரு இம்பாக்ட் கிடைக்குதுன்னா அந்த பாசிட்டிவிட்டி வச்சு எப்படி சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸுடைய மெயின் மோட்டிவாக இருக்கும். அதுக்காக தான் உள்ளே வராங்க. முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் இல்லாதவர்கள் தான் உள்ளே வராங்க. இல்லை ஏற்கனவே இருந்த அடையாளத்தை தொலைச்சவர்கள் உள்ளே வராங்க. அதாவது மார்க்கெட்டில் இருந்த நடிகர்கள், அதே மாதிரி சீரியலுக்குள்ளே வந்து நடிச்சிட்டு இருக்கிறவங்க, சினிமா வந்து வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, மாடலிங் பண்ணிட்டு வந்து மீடியாக்குள்ளே போகணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து வாலண்டியராக வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிக் பாஸில் உட்காந்துட்டு அது மூலமாக வந்து ஒரு புகழ் வந்து அடைஞ்சிட்ருப்பாங்க. ஸோ
இந்த பிக் பாஸில் யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து நிறைய ஆல்ரெடி ஆன்லைனில் பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேசிக்கலாம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்து பேசலாம். வெறும் ரூமர் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிற பதில் ஊர்ஜிதமானதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிறத வச்சிருக்குது. உங்களுக்கு வந்து விஜய் சேதுபதியோடைய இந்த ப்ரொமோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு, என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் எழுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பிக் பாஸுக்குள்ளே வர்றது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் இருக்கலாம். மொத்தம் ஒரு 15 பேர் வராங்கன்னா 5 பேர் சினிமாக்காரங்க, 5 பேர் மாடலு, 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள், அதாவது இது எதையுமே சாராத ஒரு 5 பேர் உள்ளே இருக்கணும். அப்படிங்கும் போது தான் பிக் பாஸுக்குள்ளே வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். நம்மள மாதிரி சாமானியர்கள் கூட உள்ளுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளே வரவங்க வந்து சாமானியனாக இருந்த அந்த கதையை மட்டுமே வந்து எல்லாத்தையும் காட்டிட்டு அவங்க நல்லா ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு அதையும் மீறி என்ன சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்காக தான் உள்ளே வர்றதை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் தாண்டி பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து எப்படி அவங்க பண்ணுவாங்கலாம் நமக்கு தெரியாது. அவங்களுக்கு டிஆர்பி எது ஓடுமோ அதை வச்சு தான் வந்து பிக் பாஸ் பண்ண போகிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அது நடக்க போகிறதில்ல. ஆனால் வந்து இதெல்லாம் நம்மளோட ஆசைன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு இதை பற்றி தோணுற விஷயத்தை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ். சினிமா, சின்ன திரை சினிமா. நன்றி.